ஒரு வயசு குழந்தைக்கு செவ்வாழை கொடுக்கலாமா? ஷார்ட் ஆன்சர் என்ன தெரியுமா? கொடுக்கலாம். மேலும் அது ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட். செவ்வாழை சாதாரண வாழைப்பழம் மாதிரி இல்ல. இதுல பல முக்கிய நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதனால பேபி ஃபுட்ல இது ரொம்ப நல்ல ஆப்ஷன். செவ்வாழையில பொட்டாசியம் அதிகம். இதனால மசில்ஸ் டெவலப்மெண்ட் மற்றும் நர்வ்ஸ் ஃபங்க்ஷனை பேபி பாடிக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். செவ்வாழையில ஃபைபர் அதிகம். இதனால் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் பிரிவென்ட் ஆகும், பேபிக்கு மோஷன் ப்ராப்ளம் குறையும். குழந்தைகள் நாளெல்லாம் ஆக்டிவா இருப்பாங்க. செவ்வாழை நேச்சுரல் சுகர்ஸ், குயிக் எனர்ஜி, இதனால பேபிக்கு நேச்சுரல் எனர்ஜி சோர்ஸ். செவ்வாழையில விட்டமின் சி மற்றும் விட்டமின் B6 இருக்கும். இதனால இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும், பிரெயின் டெவலப்மெண்ட் சப்போர்ட் ஆகும். மிக முக்கியமான விஷயம், பழுத்த செவ்வாழை ரொம்ப சாஃப்ட். அதனால பேபிஸ் ஈஸிலி மேஷ் பண்ணி ஈஸியா கொடுக்கலாம். முதல்ல நல்லா பழுத்த சாஃப்ட் பனானா சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்பூன்ல மேஷ் பண்ணி பேபிக்கு கொடுக்கலாம். செவ்வாழை இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பிரஸ்ட் மில்க், ஃபார்முலா மில்க், கர்ட், ராகி பாரிஜ், இதனால டேஸ்டும் நியூட்ரிஷனும் இன்க்ரீஸ். ஒரு முக்கிய ரூல், முதல்ல 2-3 ஸ்பூன் மட்டும் கொடுக்கணும். பேபிக்கு ரியாக்ஷன் இல்லைன்னா அப்புறம் ஸ்லோலி இன்க்ரீஸ். ஒரு நேரத்துக்கு அரை வாழை போதும், அதிகமாக கொடுக்க வேண்டாம். இன்னொரு முக்கிய விஷயம், கச்சா அல்லது ஹார்ட் பனானா பேபிக்கு கொடுக்காதீங்க. அது டைஜஸ்ட் ஆக கஷ்டம். மோஸ்ட் பேபிஸ்க்கு செவ்வாழை சேஃப் பிளஸ் நியூட்ரிஷியஸ் ஃபுட். அதனால பேபி டயட்ல இதை சேர்க்கலாம்.